நீங்க ரஜினி அவர்கள் வருவதால் நல்லது நடக்கும் என்று சொல்லுபவர்கள் என்ன அடிப்படையில் சொல்றீங்கன்னு நான் கேட்கிறோம். எப்படி நல்லது நடக்கும் நீங்க சொல்றீங்க? இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கா? நான் குறிப்பிட்டு சொல்லவா? ரஜினி அவர்கள் ஏன் நாங்க மறுக்கிறோம் நான் சொல்லவா? இதே ரஜினி அவர்கள் பேசினார் இலங்கை பிரச்சனை குறித்து. 2 லட்சம் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இடத்திலே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், இது ராமனால் சபிக்கப்பட்ட பூமி, இந்த இடத்திலே கொலைகளை தவிர்க்க முடியாது, இப்படித்தான் நடக்கும் சொன்னார். இது ஒரு விஞ்ஞானபூர்வமான அரசியல் கருத்தாக நீங்கள் பார்க்கிறீர்களா? கர்நாடகாவிலே இருந்து காவிரி தண்ணீர் போராட்டத்திற்காக செத்த தமிழன் எத்தனை பேர்? அந்த இடத்திலே போய் கர்நாடக மக்களிடம் போய் நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று பேசிவிட்டு இதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்துவிடவில்லையா? நீங்கள் நினைச்சு பாருங்க. 96ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்து அப்பதான் முதல் மொட்டையடிச்சு வர்றாரு. அப்ப அவர் கொடுத்த பேட்டி இந்து பத்திரிகையிலே வெளியானது. நான் மது அருந்தி விட்டு படுத்து விட்டேன், நான் படுத்திருந்த நேரத்திலே என்னுடைய தலையை கட்டிங் செய்வதற்கு பதிலாக மொட்டையடித்து விட்டார்கள் என்று பேட்டி கொடுத்தார். இது ஒரு நல்லொழுக்கம் போதிக்கிற ஒரு நல்லவர்களுடைய செயல்பாடா? இப்படி விமர்சிச்சுட்டு போனா ஏராளமான விமர்சனங்களை அவர் மேல வைக்கலாம். அவர் அரசியல் கட்சி தொடங்கி வந்த பிறகு நாங்க ஏராளமான செய்திகளை கொண்டு வர போறோம். ஒரே ஒரு செய்தி தான் செந்தில், நான் தெளிவா சொல்லி முடிக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பத்திரிகையாளராக இருந்தார். அப்ப அவரிடம் கேட்டார்கள் கார்ல் மார்க்ஸ் அவரிடம் கேட்டார்கள், ஒரு சரியான பத்திரிகையாளன் யார் என்று கேட்டபோது அவர் தெளிவாக சொன்னார், ஒரு பத்திரிகையாளன் சரியான பத்திரிகையாளன் என்பவன் மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை தருபவன் அல்ல, மக்களுக்கு எது தேவையோ அதை தருபவன் சரியானவன் என்று சொன்னார். இதையே ஈவேரா அவர்களும் பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நான் இப்பொழுது அரசியல் களத்திலே உங்களை பொருத்தி பார்க்க சொல்லுகிறேன். மக்களுக்கு கரிஷ்மா இருக்குது என்று சொன்னா, எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு இல்லாத தகுதி ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா எப்படி எடுத்து சொல்றீங்க? அப்படின்னா அந்த கரிஷ்மா சினிமாவில் நடிப்பதால் தான் வரும் என்று சொன்னால் இவர் இந்த சேவைகள் செய்வதை விட்டுவிட்டு சினிமாவில் நடித்திருக்கலாம் இல்லையா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? மக்களுக்கு எது தேவைன்னு பாருங்க, எது இருக்குதுன்னு பார்க்காதீங்க. தேவையை கொடுப்பதுதான் ஒரு நல்ல அரசியலை ஒழிய மக்களுக்கு பிடிப்பதை மீண்டும் மீண்டும் வழிமொழிந்து கொண்டிருப்பது எப்படி நல்ல அரசியலாக இருக்கும்? இதுல நியாயம் இருக்குதான் நீங்க தயவு செய்து சொல்லுங்க. ஏதாவது ஒரு மாநிலம் இதை ஏற்றுக்கொள்ளுமான்னு சொல்லுங்க. கர்நாடகாவிலிருந்து காவிரி தண்ணி வராது, ஆனா தலைவர்கள் வருவாங்களா? காலத்துக்கு காலம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இது என்னங்க நியாயம்? நீங்க ரஜினிகாந்த் நல்லவர் என்று சொன்னால் நான் கேள்வி வைக்கிறேன், நல்ல கந்துவை விட நல்லவரா? ரஜினிகாந்த் அரசியல் தெளிவுள்ளவர் என்றால் ஐயா பழநெடுமாறனை விட அரசியல் தெளிவுள்ளவரா? அண்ணன் சீமான் அவர்களை விட துடிப்பாக மக்கள் களத்தில் நின்று போராடுகிறவரா? அண்ணன் திருமாவளவனை விட சிறந்த அரசியல் எதுக்கு நீங்க மாற்றி வைக்கிறீங்க? எதுக்கு இவங்க